நான் இங்கே இந்த மண்ணுடைய மைந்தன், இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இந்த ஊர் மக்களோட இந்த ஊர் மக்கள் என்னை வந்து எல்லாமே அண்ணன் தம்பியாக பெரிய ஒரு உறவாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆர்கே நகர் இது அம்மாவுடைய ஆளுமைமிக்க ஒரு பூமி தொகுதி. அம்மா இந்த தொகுதியை வறுமைக்கு கோட்டு கீழே பின்தங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே அர்ப்பணிப்போடு இந்த தொகுதிகளை வந்து பல எண்ணற்ற திட்டங்களையும் சாதனைகளையும் செய்து கொடுத்தாங்க. இப்போது இந்த மக்களுக்கான எதிர்பார்ப்பு இந்த தொகுதி மேம்பட, இந்த தொகுதி வளர்ச்சி அடைய என்னென்ன திட்டங்கள் அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்ன திட்டங்களோ அத்தனை திட்டங்களையும் செய்யணும் அப்படின்றது என்னுடைய பெயர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய சந்தை வந்து ஒரு 5000 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றதுல 41வது வார்டில் வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. அது முடக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு நீட் சென்டரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அவங்களுடைய கோச்சிங் சென்டரு நல்ல வந்து அதாவது +2 முடித்த உடனே மாணவர்களுக்கான கனவுகள் உண்டு. எந்த ஆக்டிவிட்டீஸில் போய் அவங்களுடைய ஸ்டடியை வந்து இன்புட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போது அந்த இடத்துல வந்து அன்லாக் யுவர் ஃப்யூச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாணவர்களுக்கான திட்டங்கள் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கீமையும் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கும் மேலே வறுமைக்கு கோட்டு கீழே வாழ்வாதாரத்தில் பின்தங்கியில் இருக்கக்கூடிய உறவுகள், நம்முடைய உறவுகள் எல்லாமே தரமான சாலை, தரமான குடிநீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ். அம்மாவுடைய ஆளுமை இருக்கும்போது குடிநீருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பைப் லைனில் வந்து நல்ல தரமான தண்ணீர் வந்து கிடைச்சிது. இந்த 5 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒரு 6500 மேற்பட்ட கோடியை வந்து உள்ளே போட்டு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சுற்றினாலும் இந்த கழிவுநீர் வந்து குடிநீரில் கலந்து வர ஒரு தருணம் தான் உண்டு. உயிருக்கு பயந்து மக்கள் வீட்டுள்ளேயே முடங்கி இருந்த தருணத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான எடப்பாடியார் அன்னைக்கு வந்து இந்த கொரோனா தொற்றுக்கான ஒரு அடையாளமாக வழிகாட்டுதலாக இந்தியாவுக்கே வழிகாட்டல் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆளுமையை வந்து கொரோனாவை ஒழித்த ஒரு பெருமை வந்து குறிப்பாக இந்த மண்டலத்தை சாரும். தண்டையார்பேட்டை மண்டலம் 4 வந்து ஃபர்ஸ்ட் இங்கே இருந்தால் கொரோனா வெளியே போச்சு அப்படின்றத அப்படியே கூட எடுத்துக்கலாம். அது ஆளுமை எடப்பாடியார். அதிமுக ஆட்சி 100% எடப்பாடியார் தலைமையில் அமைவது உறுதி. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து அது பட்டா சரி, குடிநீர் தரமான குடிநீர் சரி, இதெல்லாம் வந்து வரமுறைப்படுத்தி அதற்காக மக்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்றது என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பாக மக்கள் அதற்காக வாக்களிப்பார்கள். நீங்கள் இப்போ கூடியிருக்கக்கூடிய கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ராஜேஷ் செய்வார், கண்டிப்பாக செய்து கொடுப்பாரு, மக்களோடு இருப்பார், மக்களுக்காகவே இருப்பார், மக்களோடு இருப்பார். அம்மாவுடைய பிரேயர் இந்த தொகுதியை பொறுத்தவரையும் மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அவங்களுடைய மந்திரம் அது.